மாவட்டத்தில் வேப்பூர் பகுதியில் வந்து ஒரு 3 இந்த மாதிரி கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய புரோக்கர்ஸை வந்து நம்ம கைது செய்தோம். சிறை அடைக்கப்பட்டது. அவர்களிடம் வந்து விசாரணை செய்யப்பட்டது. கஞ்சா வந்து எங்கேருந்து வருது அப்படின்றத அது விசாரணை பேரில் வந்து ஒடிசாவிலிருந்து கஞ்சா மாவட்டத்திலிருந்து இங்கே வருவதாக ஒருத்தர் வந்து இங்கே வந்து சப்ளை செய்வதாக அந்த தீவிர விசாரணை பேரில் 2 தனிப்படைகள் துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. மற்ற கடலூர் மாவட்ட கடலூர் துணை கண்காணிப்பாளர் ரூபன் தலைமையில் ஆய்வாளர் மதுரவன், உதவி ஆய்வாளர்கள் தவச்செல்வம் மற்றும் ஆனந்தகுமார் தலைமையில் ஒரு தனிப்படை, பண்ரோட்டி துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் ஆய்வாளர்கள் நந்தகுமார் மற்றும் சுரேஷ் பாபு, உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் மற்றும் முருகன் இவங்க தலைமையில் வந்து தனிப்படைகள் ஒடிசா இந்த தனிப்படைகள் வந்து கடந்த 1 வாரமாக எங்கிருந்து எப்படி நெட்வொர்க் வந்து அவர்களுடைய ஆராய்ச்சி இன்றைக்கு அதிகாலை இரவு மற்றும் அதிகாலையில் வந்து 2 இடங்களில் வந்து இந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. முதல்ல வந்து ரூபன் தலைமையிலான டீம் வந்து நம்ம கஸ்டம்ஸ் ரோடு வெளிச்ச மண்டலம் அருகே வந்து ஒரு 3 நபர்கள் வந்து ஒரு பேக்கோட கஞ்சா பேக்கோட நின்றுட்டு தகவல் கிடைத்ததின் பேரில் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பிடித்ததின் பேரில் வந்து அவர்களிடம் இருந்து ஒரு 22 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில், அதாவது அங்கே இருக்கக்கூடியவங்க யாருக்கு இந்த கஞ்சா போகுது அப்படின்றத பார்க்கும்போது பச்சையாங்குப்பத்தை சேர்ந்த துளசிதாஸ் மற்றும் கீழா, எஸ்என் சாவடியை சேர்ந்த சதீஷ் மற்றும் தங்கப்பாண்டி, கூத்தப்பாக்கம் நாராயணன், அங்குச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணசாமி, விருதாச்சலத்தைச் சேர்ந்த அப்பூர், திருவாமூரை சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் போகுது. இதில் 12 பேரை வந்து ரூபன் தலைமையிலான டீம் வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து 22 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அப்போ விசாரணையில் ஒடிசாவை சேர்ந்த பிரதாப் சவான் அப்படின்றவர் தான் இதுக்கு சப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வந்தது. அவனை கண்டுபிடிக்கும் பொருட்டு இவர் ராஜா தலைமையிலான இந்த டீம் வந்து சிலம்பிநாதன் பேட்டையில் வந்து ஒரு கும்பல் இந்த மாதிரி கஞ்சாவை வந்து பிடிக்கிற மாதிரி தகவல் கிடைக்கிறதுக்கு பேரில் அங்கே போய் அந்த கும்பலை வந்து அவர் தலைமையிலான டீம் வந்து சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அதில் வந்து அந்த பிரதாப் சவான் அப்படிங்கிறவனையும் கைது செய்துள்ளோம். அங்கே வந்து 20 கிலோ கஞ்சா கிடைத்தது. ஸோ அங்கே வந்து இருந்தவங்க வந்து வேப்பூரை சேர்ந்த அருண்குமார் மற்றும் பாலச்சந்திரன், குட்டக்குடியை சேர்ந்த வைத்தீஸ்வரன் மற்றும் ராஜ்குமார், கீழ்கவரப்பட்டு வந்து வேல் பட்டாம்பாக்கம் ஷேக் என்ற ஜெயகணேஷ், பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து 2 பேர், முகமது அசீம் பாஷா, சையத் முஸ்தாபா அப்படிங்கிறவர், விருதாச்சலத்திலிருந்து 3 பேர் 3 புரோக்கர்ஸு, விக்கி ரத்னவேல். ஸோ அவர் தலைமையிலான டீம் வந்து 15 நபர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்து நம்ம மாவட்டத்தில் அங்கங்கே சப்ளை பண்ணக்கூடிய கஞ்சா வியாபாரிகள். இவங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 42 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது என்னன்னா அந்த ஒடிசா வியாபாரிகள் நம்ம விசாரிச்சு அங்கே வந்து 3000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க. இங்கே வந்து ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது சின்ன சின்ன பாக்கெட் போடும்போது 1 லட்சத்துக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது டோட்டல் நெட்வொர்க்கை நம்ம பிடிச்சிருக்கோம். இவர்களிடம் இருந்து 3 2 சக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு 17 செல்போன்கள் வந்து நம்ம பறிமுதல் செய்திருக்கோம். நம்ம மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 107 கஞ்சா வழக்குகள் நடைபெற்றது. 290 பேர் வந்து கைது செய்திருக்கோம். சுமார் 197 கிலோ இதுவரைக்கும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 15 பேர் குண்டர் தடுப்பு பள்ளத்தில் அடைக்கப்பட்டது. அதுபோல் வந்து இந்த முக்கா என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள் வந்து 251 வழக்குகள், 326 பேரை கைது செய்திருக்கிறோம். 4700 கிலோ அந்த முக்கா பொருட்கள் வந்து மாவட்டம் இன்னோட கைப்பற்றப்பட்டுள்ளது. அதுபோல் 7 பேர்களை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டிருக்கோம். இது எப்படின்னா
கடந்த முறை ஆந்திராவில் கொடுத்த நெட்வொர்க் மாதிரி இப்போ ஒடிசாவிலேருந்து வரக்கூடிய நெட்வொர்க் அங்கேருந்து சப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட் அதாவது பகுதியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது. இந்த நெட்வொர்க்கையும் கடந்த ஒரு வாரமாக 2 தனிப்படையினர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து இவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வேற எங்கேயும் வந்து இந்த கஞ்சா வந்து விற்பனை அதாவது செய்யப்படுகிறதா அப்படின்றதையும் நம்ம விசாரணை செய்யணும். ஒடிசாவிலேருந்து பை ட்ரெயின் தான். ட்ரெயின் வந்து சென்னை வரைக்கும் ட்ரெயின் வரும். சென்னையிலேருந்து